பொது இடங்கள்ல பெண்களை உடல் மொழி குறித்தும் கருப்பா இருக்கிற குண்டா இருக்க என்று கேவலமாக இழிவாக பேசக்கூடிய ஆணாதிக்க சிந்தனையோடு பேசக்கூடிய அந்த ஆண்களுக்கு எப்படி பதில் சொல்லணும் என்று ஒட்டுமொத்த ஆண்களுக்குமே பாடம் எடுத்திருக்கிறார் நடிகை கௌரி கிஷன் அவர்கள். அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அதர்ஸ் திரைப்படம் அறிமுக நாயகனாக ஆதித்ய மாதவன் நடிச்சிருக்காரு. இயக்குனர் அபின் ஹரிஹரன். இதுல கௌரி கிஷன் அவர்கள் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவுல முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்க போன வாரம். அப்ப ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டிருக்காரு கதாநாயகன்கிட்ட, கதாநாயகிய தூக்குறீங்களே, அவங்க வெயிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க அந்த கேள்வியை உள்வாங்கி பதில் சொல்றதுக்குள்ள முடிஞ்சிருச்சு, அமைதியா இருந்துட்டாங்க. மீண்டும் ஒரு வாரம் கழித்து இதே படத்திற்காக பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டர் கேட்டது குறித்து ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனலுக்கு கௌரி கிஷன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இவரு கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த பேட்டியை எடுத்து அவருடைய நண்பர் அந்த ரிப்போர்ட்டருக்கு அனுப்பிவிட்டிருக்காங்க. அப்போ அனுப்பிவிட்டு இதுல கோபமான அந்த ரிப்போர்ட்டர் இந்த ரிப்போர்ட்டர் சந்திப்புல கேள்வி கேட்டு, அப்போ கேட்கும்போது இந்த பொண்ணு கௌரி கிஷன் சொல்லுது, ஓ அந்த ரிப்போர்ட்டர் நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேக்குது. கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு பேசவே விடல. சுத்தியும் எல்லாம் ஆண்கள் இருக்காங்க, ஒரு 5-6 பேர், எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஆனா எல்லாம் ஆண்கள் குரலாவே கேக்குது. இந்த பொண்ணை பேசவே விடல. மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. நீ சொன்னது தப்புதான், மன்னிப்பு கேளு. அவர் சொல்றாரு, அந்த நிருபர் சொல்றாரு, எனக்கு இந்த துறையில, பத்திரிகை துறையில எனக்கு எத்தனை வருஷத்து அனுபவம் தெரியுமா? 25 வருஷம் 30 வருஷத்து அனுபவம் இருக்கு. கதாநாயகி குஷ்பு, சரிதா கிட்டலாம் கூட நான் இப்படி கேட்டிருக்கேன். அவங்களாம் இந்த மாதிரி என்னை கேட்டது இல்ல. நீங்க இப்படி கேட்கறது தப்பு, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆண்களும், அத்தனை ஆண்கள் இருக்காங்க. அந்த பொண்ணு மிரட்டும் தோரணையில ரொம்ப சவுண்ட் விட்டு வேக வேகமா பேசுறாங்க. ஆனா அந்த பொண்ணு அவங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? அந்த பொண்ணு ஏற்கனவே 96 படத்துல திரிஷாவுக்கு சின்ன வயசு கேரக்டரா நடிச்சிருக்கோம். இப்ப அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணோட படத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பொண்ணு என்ன பேசுனது, எப்படி பதில் சொல்லுனது அப்படிங்கறதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், பாருங்க. நீ அவங்க எவ்வளோ வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்களுக்கே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி அது சார்? நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். பாத்தீங்களா எவ்வளவு பேரு? அந்த பொண்ணு எல்லாம் அந்த அரங்கு முழுசும் ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஒரே ஒரு பெண், அந்த பொண்ணு கதாநாயகி, 24 வயசு இளம்பெண். மன்னிப்பு கேட்டாகணும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு உறுதியா நின்னு, நீ ஏன் வெயிட்ட கேட்டு நீங்க என்ன பண்றீங்க, அதனால என்ன யூஸ்? நான் சொல்ல முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்க மன்னிப்பு கேளுங்க. என்னால கேட்க முடியாது. நீங்க என் டேலண்ட் பத்தி தான் பேசணும். அந்த படத்துல என்னோட ரோல் என்ன, எப்படி நடிச்சிருக்கேன் என்று என் டேலண்ட் பத்தி தான் பேசணும். நீங்க என் உடல் எடையை கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அது தேவையில்லாத, இது ரிப்போர்ட்டர் கேட்க வேண்டிய கேள்வியே இல்ல, இது ரிப்போர்ட்டர்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா, மனதைரியத்தோட, துணிச்சலா அந்த அத்தனை பேர் முன்னாடி அந்த இடத்த அதுவும் கோபம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே எல்லாம் கேட்டு முடிங்க, கேட்டு முடிச்ச விட்டி நான் பதில் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப பொறுமையா தான் இருந்தது. ஆனாலும் அந்த பொண்ணு பொறுமை இழக்க வச்சு டென்ஷன், என்னது அது தப்பு இல்லையா, ஸ்டூபிட் மாதிரி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூத்த பத்திரிகையாளர் அவரு, நான் என்ன ஸ்டூபிட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எகர்றாரு. ரொம்ப துணிச்சலா, தைரியமா, கொஞ்சம் கூட பயப்படாம அந்த பொண்ணு அந்த சிச்சுவேஷனை எதிர்கொண்டுருச்சு.
அவருக்கு ரிப்போர்ட்டருக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அந்த கௌரி கிஷன் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணோட திறமை என்னன்னு தான் பேசணும். அந்த பொண்ணே சொல்லுது, நான் கமர்ஷியல் நடிகை கிடையாது, கேரக்டர் என்னன்னு பேசுங்க, அதை பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னது. பெண்களை பத்தி பேசும்போது அவங்களுடைய உடல் மொழியை பத்தியோ அழக பத்தியோ பேசக்கூடாது. இங்க அழகு என்பது திறமை தான், அவங்க திறமைய பத்தி தான் பேசணும் அப்படின்னு ரொம்ப அழகா தனக்கே உரிய அந்த சுயமரியாதையோட அந்த இடத்துல அந்த பொண்ணு எதிர்கொண்டிருக்குது. உண்மையிலேயே அந்த பொண்ணு பாராட்டணும். இந்த நிகழ்வை இதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்டர் எப்படி வேணாலும் பெண்களை கேள்வி கேட்டுக்கலாம். அப்போ அந்த இடத்துல தான் அந்த இந்த எனக்கு இது சேமா இது நகைச்சுவையா கேட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு வரல, எனக்கு அந்த மாதிரி நீங்க கேட்க கூடாது, நான் சேமா அதை உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. நீங்க எந்த நடிகை எப்படி வேணாலும் பேசிருக்கலாம், எனக்கு இது பிடிக்கல. பேட்டி கொடுக்கறவங்க சொல்லணும் தன்னை பத்தி நான் என்னை எப்படி உணர்றேன் அப்படின்ட்டு அவங்களுடைய அது விருப்பு வெறுப்பு அது அவங்கள பத்தினது. அவங்களுக்கு என்ன தன்னை பத்தி சொல்லணுமோ, தன்னை எப்படி காட்டிக்கணுமோ அது அவங்க அந்த கதாநாயகியோட விருப்பம். நீங்க எப்படி போய் அவங்களுடைய விருப்பத்துல போய் தலையிடணும். கேள்வி கேட்டீங்க, இப்படி கேட்க கூடாது, அந்த மாதிரி பிடிக்கல, எனக்கு என்னுடைய டேலண்ட் பத்தி பேசுங்கன்னு ஒரு பொண்ணு தன் டேலண்ட் பத்தி பேச சொல்லும் போது அதை பெருமையா தானே உணரும். நான் உங்ககிட்ட என்ன உன் முடிய பத்தி பேசணுமா, உன் கண்ணை பத்தி பேசணுமா, இல்ல ட்ரம்ப பத்தி கேட்கட்டுமா, மோடியை பத்தி கேட்கட்டுமா? இதெல்லாம் என்ன கேள்வி? முட்டாள்தனமா இல்ல? என்ன இந்த மாதிரி கேட்காதீங்கன்னா சரின்ட்டு ஏத்துக்கிட்டு ஓகேம்மா கேக்கல அப்படின்ட்டு தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோமான்ட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிருக்கணும். அவங்க என்ன பத்தி நீங்க யார் ஒரு பெண்களை பத்தி இப்ப கேள்வி கேட்கறதுக்கு? அது நடிகையா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க விரும்பினாதான் நீங்க அதை கேட்கணும். விரும்பல இல்லைன்னா, விருப்பம் இல்லை என்றால், சொல்ல விருப்பம் இல்லை என்றால் சரி கேட்கல அப்படின்ட்டு போயிடணும். அத சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப திறமையாக அந்த பொண்ணு அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டது அத்தனை ஆண்களுக்கு மத்தியில. ஆனா அந்த படத்தோட அவரு அநேகமா ஒண்ணு கதாநாயகனாவோ இயக்குனராவோ இருக்கணும். அந்த 2 பேரும் அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இது குறித்து அவங்க சிரிச்சுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே ஒழிய அவங்க கூட ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஆதரவாக அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க, அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த பெண்ணுக்கு சோசியல் மீடியாவுல கௌரிக்கு ஆதரவும் இருக்கு. ஒரு பக்கம் கதாநாயகிகளுக்கு முக்கியம் உடல் எடை தானே, சரி குறைச்சிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தையும் சோசியல் மீடியாவுல பண்ணிட்டு இருக்காங்க. அது தன்னை எப்படி வச்சுக்கணுங்கிறது அது அவங்களோட விருப்பம். இங்க யாரும் பெண்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சோசியல் மீடியாவுல கமெண்ட் பண்றவங்களை கேக்குறேன், சொல்றேன், அவசியம் இல்லை. நீ இப்படி, நீ ஒல்லியாரு, நீ குண்டாயிரு, நீ கருப்பாயிரு, வெள்ளையாயிரு, இப்படி இருந்தா தான் நீ அழகா இருப்ப, இப்படி இருந்தா தான் அழகா இருப்ப என்று கமெண்ட் பண்ண வேண்டிய தேவை உங்களுக்கு யாருக்கும் அந்த இது இல்ல. அவங்கள எப்படி பராமரிச்சுக்கணும் அவங்களுக்கு தெரியும். நீங்க இங்க பெண்களை பத்தி கமெண்ட் பண்ணிக்கிட்டு நீ இந்த உடை போடு, அப்படி போடணும், இந்த மாதிரி ஹீல்ஸ் போடணும், இந்த மாதிரி செப்பல் போடணும், தேவையில்லாத ஒண்ணு சுடிதார் போடணும், பாவாடை தாவணி போடணும், எது மட்டும் பெண்கள் மீது மட்டும் உடை மீதும் அழகு பத்தியே பெண்களை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? ஏன் காலம் மாறிடுச்சு, பெண்கள் எல்லாம் வேலைக்கு போறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. அவங்க படிக்கிறது மட்டும் இல்ல அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய பணிகளை செய்யறாங்க, பிடிச்ச வேலைகளை செய்யறாங்க. இன்ஜினியரா இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க, ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க, ஏரோஸ்டரா இருக்காங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க. இந்த மாதிரி உடல் உழைப்ப கொடுக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் செய்ய பெண்கள் தயாரா வந்துட்டாங்க. அவங்க டேலண்ட பத்தி பேசுங்க, இன்னும் எதுக்கு அழக பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க? இது இந்த பொண்ணு சரியான பதிலடி ஒட்டுமொத்த ஆண்களுக்குமே பாடம் எடுத்து இந்த பிரஸ் மீட் மூலமாக. இனிமே கதாநாயகிங்களா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு கதாநாயகியை நீங்க எப்படி சீவ்லெஸ் போட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு நிருபர் கேட்டாங்க. அதுக்கும் கண்டனங்கள் நிறைய எழுந்தது. இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால இந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது ஒரு அவமானம் நடந்தா அது உடனே வெளியில தெரியப்படுகிறது.
அதுக்கு கண்டனங்களும் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அந்த ரிப்போர்ட் யாருன்னு பார்த்தா மாலை மலர்ல வேலை செஞ்சிருக்காங்க. அங்க வேலை செய்யறவங்க எப்படியே மட்டவங்களா இருப்பாங்க. மாலை மலர் எப்படியே மட்ட பத்திரிக்கை அவன் வந்துட்டு அந்த காலை உணவு திட்டத்தவே கப்பு ஸ்கூலின நிறையுதுன்னு சொல்லி எழுதினால அது ஒரு ஆணாதிக்க சிந்தனை உள்ள பத்திரிக்கை. அங்க இருந்ததுனால அந்த ரிப்போர்ட்டரும் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இப்ப அங்க இருந்து வெளியே வந்து யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. அந்த யூடியூப் சேனல் ப்ரமோஷனுக்காக வேண்டி பேட்டி எடுக்க வந்து இந்த மாதிரி ஒரு 7.5 வாங்கிக்கிட்டாரு. அவருக்கு அது தேவையானதான். இனிமேலாவது இந்த மாதிரி ஆண்கள் பெண்களை பார்த்து நீ அழகா இருக்க, நல்லா சமைக்கிற, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறத நிறுத்துங்க. முடிஞ்சா நீங்களும் ஆண்களும் சமைக்க பழகுங்க. நீங்களும் வந்துட்டு உங்களுடைய திறமையை வந்து காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெண்கள் இன்னைக்கு வந்து எங்கேயோ போயிட்டாங்க, எவ்வளவோ உயரத்துல இருக்காங்க. அவங்க உயரத்துல உங்களால தொட முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க இன்னைக்கு திறமையானவர்களாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க அழகை பத்தி வர்ணிச்சாக்க எல்லாத்துக்குமே கோபம் வரும். முன்ன இருந்த மாதிரி இப்ப பெண்கள் நிலை இல்ல. அதனால ஆண்கள், ஒட்டுமொத்த ஆண்களுக்குமே கௌரி கிருஷ்ணன் பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப துணிச்சலா அந்த இடத்த வந்து அந்த சூழ்நிலைய கையாண்டு இருக்கிறாங்க. அதுக்காக அந்த பொண்ணுக்கு பாராட்ட தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.